the current affairs analysis dated 9th June 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, fall in direct tax collection. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இந்த வருஷத்துக்கான லைக் டேக்ஸஸ் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12.33 lakh crore அகெயின்ஸ்ட் 12.97 lakh crore லாஸ்ட் இயரில் விட ரொம்ப கம்மியாக கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ரீசன் இஸ் COVID-19 அண்ட் தென் ரிடக்ஷன் இன் தி இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், கார்ப்பரேஷன் டேக்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணதுனால இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எனிவே ஸோ டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணால் கண்டிப்பாக டேக்ஸேஷன் ஏறி இருக்கணும். பட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது. ஸோ வி ஹவ் டு சி ஸோ வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ஸோ ரிடக்ஷன் இன் கார்ப்பரேட் டேக்ஸ் எடுத்திங்கன்னா 22% சில எக்ஸிஸ்டிங் டொமஸ்டிக் கம்பெனிஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸுக்கு வந்து மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க, பிகினிங் கம்பெனிஸ் முதல் ஸ்டார்ட் அப்ஸுக்கு எல்லாமே. reduction rate of like minimum alternative tax to companies 18.5லேருந்து 15% வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இன்கம் டேக்ஸ் கேட்டகரியில் 5 lakh கேட்டகரி பீப்புளுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னாங்க. வென் லைக் வைல் தே ஆர் நாட் கிளைமிங் ஃபார் எக்ஸம்ஷன் கேட்டகரியில் அவங்க கிளைம் பண்ணலை, எந்த எக்ஸம்ஷனும் கிளைம் பண்ணலைன்னா தே வில் கெட் 5 lakh எக்ஸம்ஷன் கிடைக்கும் டிடக்ஷன் இல்லாமல். அதே மாதிரி கார்ப்பரேட் டேக்ஸில் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியானது, பர்சனல் இன்கம் டேக்ஸில் கம்மியானதுக்கான ரீசன்ஸ் இதெல்லாம் சொல்லப்படுது. அது மாதிரி இப்போ COVID-19 சுச்சுவேஷன் இருந்ததுனால எல்லா பெண்டிங்கில் இந்த ரீஃபண்ட்ஸ் எல்லாமே செட்டில் பண்ணப்பட்டுச்சு. டேக்ஸ் பயான்சி ஆகிருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், பட் ரெடியூஸ்ட். தீஸ் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு இன்க்ரீஸ் த டைரக்ட் டேக்ஸ் எடுத்துன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணோம். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மார்க்கெட்டில் எக்விட்டி மார்க்கெட்டில் வரக்கூடிய லாபத்தில் ப்ராஃபிட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய லைக் ஒரு ஷேர் வாங்குகிறாங்க, அந்த ஷேரோட மதிப்பு 100 rupees, அதை விற்கும்போது இட் இஸ் 200 அப்படின்றப்போ த செகண்ட் அந்த ப்ராஃபிட்டுக்கு தே ஹாவ் டு பே டேக்ஸஸ் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்றது இப்போ கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிவிடெண்ட்ஸுக்கு தே ஹாவ் டு பே. அது வந்து டிரான்சாக்ஷன் டேக்ஸ், நான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அது நான் முதல்ல சொன்னது, ஒரு ஷேரை விற்கும்போது அதோட ரேட் அதிகமாச்சுன்னா. ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி மொத்தமாக நீங்கள் ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேரில் உங்களுக்கு குறிப்பிட்ட டிவிடெண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதுன்னா அந்த டிவிடெண்ட்ஸில் த கம்பெனி ஹாவ் டு பே த டேக்ஸ், நாட் பை த இண்டிவிஜுவல் பர்சன். அந்த கம்பெனி வந்து இப்போ 1000 crores டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுறாங்க அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்படின்னா அந்த டிவிடெண்ட்ஸுக்கு தே ஹாவ் டு பே டேக்ஸ். அது வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், விவாத் ஷி விஸ்வாஸ் அப்படின்னா ஆன்லைன் டிஸ்பியூட், ஆன்லைனில் டேக்ஸ் டிஸ்பியூட்ஸ் மெக்கானிசத்தை ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதை சீக்கிரமாக ஸ்பீடி இட் இஸ் நாட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஃபுல்லி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஸ்பீடி ரெட்ரஸல் மெக்கானிசம். சரியா? தென் என்கரேஜிங் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அப்புறம் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ஸை வந்து கம்மி பண்ணாங்க, ஸோ ரிமூவ் பண்ணாங்க சில இடங்களில். அண்ட் தென் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னால் தெரியும் இல்லை, நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது அந்த கார்டுக்கு அந்த ஒரு ஸ்வைப்பிங்க்கு தே வில் சார்ஜ் அது வந்து மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டுன்னு பேர். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த பேங்க் சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ரேசிங் மானிட்டரி லிமிட் ஃபார் ஃபைலிங் தி அப்பீல், இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இல்லைனா இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் மெக்கானிசம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் வந்துச்சு அப்படின்னா 20 lakhலேருந்து 50 lakh இருந்துச்சுன்னா தே கேன் கோ ஃபார் இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபுனலுக்கு போகலாம். மற்றபடி யூ கேன் மூவ் டு த கோர்ட். ஃப்ரம் 50 lakh to 1 crore மேலே இருந்துச்சுன்னா டைரக்ட்லி யூ கேன் மூவ் டு ஹை கோர்ட். அண்ட் 1 crore-லேருந்து 2 crore இருந்துச்சுன்னா யூ கேன் கோ டு சுப்ரீம் கோர்ட். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ், ஸோ கீ டேர்ம்ஸ் எடுத்துன்னா கார்ப்பரேட் டேக்ஸ்ன்றது கார்ப்பரேட்டோட இன்கம் டேக்ஸ். கார்ப்பரேட் கம்பெனி இப்போ 100 crore ப்ராஃபிட் வருது அப்படின்னா தே ஹாவ் டு பே அ டேக்ஸ், சரியா, 30%. தென் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட், அந்த டிவிடெண்டில் தே ஹாவ் டு பே டேக்ஸ். மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸுன்றது இப்போ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்கம் டேக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பர்சனல் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இப்போ 15 lakhs ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் டேக்ஸேஷன் இஸ் தேர். 5 lakhs போக மீதி உள்ளது எல்லாத்துமே டேக்ஸ். 5 lakhsனால் எக்ஸம்ஷன் கேட்டகரியில் வராதவங்களுக்கு மீதி 10 lakhs யூ ஹேவ் டு பே டேக்ஸ். அப்போது
அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து தே கேன் கிளைம் ஃபார் எக்ஸம்ஷன். இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, அதே மாதிரி லைக் டொனேஷன்ஸ் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் மூலமாக 80D ஐ ஹோப் ஸோ, அதில் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹவுசிங் லோன் எடுத்திருக்காங்க, ஸோ தே ஆர் பேயிங் த பிரின்சிபல் பே பண்ணுறாங்க, அந்த பிரின்சிபலுக்கு எக்ஸம்ஷன் கேட்குறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பீப்புள். அதே மாதிரி கம்பெனிஸுக்கும் தே ஹாவ் எக்ஸம்ஷன் இஃப் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் புவர் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸம்ஷன் கேட்டகரியில் வரும். ஸோ பிக் கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 100 crores அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது, அந்த 100 crores-ஐயும் தே வில் பிளான் அண்ட் தே வில் கிளைம் எக்ஸம்ஷன். ஸோ எல்லோரும் இப்படி பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வர்றது ஸ்டாப் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எவ்ரி கம்பெனி அவங்களோட அந்த இது இருக்குல்லையே அசர்ட், லிஸ்டட் அசர்ட்ஸ் வேல்யூவில் தே ஹாவ் டு பே. அது என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அதான் 18.5% வச்சுருந்தாங்க, இது 15% இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டில் அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ, ஒரு சர்டன் கேட்டகரி மட்டும்தான் அலோடு எக்ஸம்ஷனுக்கு முதல்ல. அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இப்போ 15 lakhs அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது, ஒரு 10 lakh ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 2 lakhs வந்து கிளைமபிள் எக்ஸம்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது போக மீதி இருக்கக்கூடியது தே ஹாவ் டு பே 18.5%, otherwise they have to go for 30%. So according to the corporate income tax. So these are the things minimum alternative tax பொறுத்தவரை. செகண்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ நிதி ஆயோக், அப்புறம் அசோசியேஷன் தகாமி, உம்தியார் நெட்வொர்க் இந்தியா. ஸோ கமர்ஷியல் கம்பெனிஸ், அப்புறம் கார்ப்பரேட்ஸ், அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாம் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பண்ணுறதுக்கு they started an advanced online dispute resolution mechanism. So senior judges of the Supreme Court, அது மாதிரி செக்ரட்டரிஸ் ஃப்ரம் த கீ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் நம்ம பாலிட்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். நால்சா ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் கேட்டகரியில் தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வரும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அப்படின்னா, பேர்டனில் நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் மட்டும்தான் விசாரித்து முடிக்கணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒரு மீடியேஷன் மாதிரி, ஒரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் மெக்கானிசம்ன்றது நெகோசியேஷன், மீடியேஷன் பண்ணுறது, ஆர்பிட்ரேஷன் பண்ணுறது. அவங்க ரெண்டு பார்ட்டியும் ஒத்துக்கும் போது அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த தீர்ப்பை இஃப் தே ஆர் அக்செப்டிங் தென் இட் வில் பி லைக் சஸ்டெயின், அதர்வைஸ் இட் ஓன்ட் பி அக்செப்ட், லைக் அது சஸ்டெயின் ஆகாது அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும். இது டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ பேச்சுவார்த்தை பண்ணி வைக்கிறது தான். ஸோ ப்ராப்ளத்தை, நிறைய பெண்டிங் கேசஸை டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பண்ணுறது. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் தி கம்பெனிஸ் எக்ஸெட்ரா, பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் மேலே இருக்கக்கூடிய பேர்டனை குறைக்கும். இட்ஸ் அ வெல்கம் ஒன். சரியா? ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். யுனைடெட் நேஷனோட கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லா, அதுவும் வந்து ஆன்லைன் டிஸ்பியூட் மெக்கானிசம், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை பற்றி சொல்லுது. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை பற்றி சொல்லுது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆர்பிட்ரேஷன், கான்சலேஷன் எக்ஸெட்ரா, நெகோசியேஷன்ஸ். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்யூரேட்டாக டைம் சேவ் பண்ணுறது, காஸ்ட் சேவிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேசஸ் வந்து பெண்டிங்கில் கிடக்கிறது சீக்கிரமாக முடிவுக்கு வரும். ஸோ தீஸ் ஆர் த மெக்கானிசம். தென் தேர்ட் நியூஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷ்னல் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒடிசா. ஸோ ஒவ்வொரு ஏரியாக்களில் 3 மெகா எஜுகேஷ்னல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா ட்ரைபல் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பிரித்து அதில் 3000 ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸஸ்லையும் தெர் ஷுட் பி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் சென்டர்ஸ் இருக்குல்ல, அதன் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் கெரியர் ப்ளஸ் ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்துறது, ஹார்னஸிங் பண்ணுறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து. அதில் ஒடிசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கெஞ்சஹார், சுந்தர்கார், அப்புறம் மயூர் பஹஞ்ச், இப்படிப்பட்ட முக்கியமான பிளேஸஸ். தட் இஸ் சந்தால், புகான் அப்படின்ற டாமினன்ட் ட்ரைபல் பீப்புள். மோர் தேன் 3000 ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏரியாக்களில் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸஸ்லையும் இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாக்களில் எஜுகேஷனாக டெவலப் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ட்ரைபல் பாப்புலேஷன், அதுவும் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் அதிகமாக இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறதுன்னா ஒடிசா மினரல் பியரிங் ஏரியாஸ் டெவலப்மெண்ட். ஸோ அந்த ஏரியாக்களில் மினரல்ஸ் என்ரிச்மெண்ட் ஏரியா, அயர்ன் ஓர்,
ஸோ அந்த ஏரியாக்கள்லேருந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணப்படுது. அந்த ஃபண்டின் மூலமாக இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணப்படும். இந்த திட்டங்களுக்கு வந்து செலவு பண்ணப்படும். 2011 சென்சஸ் எடுத்துனா ட்ரைபல் பாப்புலேஷன் இன் ஒடிசா மட்டுமே 8.6 டோட்டல் பாப்புலேஷன். லைக் டோட்டல் இந்தியா பாப்புலேஷன் வந்து 8.6 இருக்குது. ஒடிசாவோட பாப்புலேஷனில் மெயின்லி 9.17% லைக் வந்து கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷனில் டோட்டல் கண்ட்ரியோட பாப்புலேஷனில் 9.17% வந்து டோட்டல் டோட்டல் லைக் ட்ரைபல் பாப்புலேஷனில் 9.17% ட்ரைபல் பாப்புலேஷன் ஒடிசாவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டேட் பாப்புலேஷன் எடுத்து கம்பேர் பண்ணும்போது 22.85%. ஸோ அதில் 22% இல்லைனா 23% வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்குது. தேர்ட் பொசிஷன் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் பீப்புள் அதிகமாக இருக்கிறது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது, ஒடிசாவில் மட்டும்தான் ரொம்ப அதிகம். சரியா? தென் 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப், அதில் 13 வந்து ஒடிசாவில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கெஞ்சகார் அப்படின்ற கியோன்ஜஹார். ஸோ இட்ஸ் அயன் ஓர் ரிச் டிஸ்ட்ரிக்ட், மினரல் ரிச் டிஸ்ட்ரிக்ட். எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் எடுத்துன்னா ட்ரைபல் பீப்புளோட டெவலப்மெண்ட்டு ஏற்கனவே எக்கல்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நவோதயா மாடல் எஜுகேஷன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து கண்டிப்பாக அமைக்கப்படணும். அதே மாதிரி ராஜீவ் காந்தி நேஷ்னல் ஃபெலோஷிப் ஸ்கீம் எஸ்டி கம்யூனிட்டி ஹையர் எஜுகேஷன் ப்ரொசீவ் பண்ணுறதுக்கு ப்ரொவைடிங் ஸ்காலர்ஷிப். அது மாதிரி வொகேஷ்னல் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்குறது. அது மாதிரி நேஷ்னல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், வெளியில் போய் படிக்கிறவங்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஹெச்டி கேட்டகரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டால் ட்ரைபல் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் காக்கா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், தட் இஸ் விர்ஜூன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நேம் காக்கா கமிட்டி ரெக்கமெண்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரம் தி டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் ஸ்டடீஸ்ன்னு நினைக்கிறேன், சோஷியல் சயின்சஸ்ன்னு நினைக்கிறேன். கவுகாத்தியில் உள்ள அந்த காலேஜோட ப்ரொஃபஸர் பிரிஜூன் காக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கமிட்டி வாஸ் கால்ட் அஸ் காக்கா கமிட்டி. 2013 அந்த கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. 2014 they submitted the report. அந்த ரிப்போர்ட் மெயினாக ட்ரைபல் பீப்புளோட டெவலப்மெண்ட், ஹெல்த் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட், அதில் ஜெண்டர் பேரிட்டியை மெயினாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தென் ஃபோர்த் நியூஸ், இது ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணேன். டைகர் பாப்புலேஷன் இன் இந்தியா வந்து ரொம்ப ரைஸாக இருக்குது. அதை நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2006, 10, 14, 20, 18. ஸோ தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த டைகர் பாப்புலேஷன். கிட்டத்தட்ட 2012லேருந்து 19 வரைக்கும் தெர் இஸ் 94 டெத்ஸ் எவ்ரி இயர். சரியாக நடந்துகிட்ருக்குன்றாங்க. நார்மலாக அதோட ஆக்குபேஷன் ஏரியாஸ் எல்லாமே, அதோட ஃபுட் ஹேபிட் எல்லாமே வளர்ச்சியில் தான் இருக்குது. அதனால் அது சஸ்டெயின் ஆகுது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 2014 கம்பேர் பண்ணும்போது 2018 இட் இஸ் 2967. இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மெயினாக மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகாவில் தான் இதோட ஹாஃப் டைகர்ஸே இருக்குது. 33% இன்க்ரீஸ்னு சொல்லப்படுது. 2014 சென்சஸ் பொறுத்த வரைக்கும் 2226 டைகர்ஸ். தட்ஸ் ஆல். ப்ராஜெக்ட் டைகரை பொறுத்த சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். டைகர் பாப்புலேஷனை 2004 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. டைகர் பாப்புலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்த டைகர் பாப்புலேஷன் நவ் இட் இஸ் ரைசிங். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். 2005 உருவாக்கப்படுது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக 2006 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணி இதுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டைகர் கன்சர்வேஷன்ஸ் வேலைகளை இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. மானிட்டர் பண்ணுறாங்க போச்சிங் இந்த மாதிரியான விஷயங்களை கூட. ஸோ தே ஹேவ் த சிவிலியன் கோர்ட் அத்தாரிட்டி டூ. சரியா? தென் ஷேப்ஸ் ஆஃப் எக்கானமி ரெக்கவரி. லாக்டவுனுக்கு அப்புறம் நம்மளோட இந்தியன் எக்கானமி வில் கோ வெரி டவுன். அது வேர்ல்டு பேங்க் கணிச்சிருக்காங்க. சவுத் ஏஷியா எக்கனாமிக் ஃபோக்கஸ் ரிப்போர்ட் 1.5லேருந்து 2.8 இருக்கும். அதே மாதிரி இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டியன்ஸ் எவ்ரி ஒன் ப்ரொஜெக்டட் இந்தியாவோட க்ரோத் இஸ் பி வெரி லெஸ். ஆனால் ரெக்கவரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது எலாங்கேட்டட் யூ ஷேப் ரெக்கவரி. ஸோ வேர்ல்டு லெவலில் எக்கனாமிஸ்டோட சஜஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் அவர் க்ரோத் 2019 25%. தட் இஸ் அவர் எக்கனாமி டிரான்சாக்ஷன் வந்து 200 GDP ட்ரில்லியனில் 207. அப்புறம்
2019-20 போஸ்ட் கோவிடை பொறுத்த வரைக்கும் 3% அப்படின்னா 2.8 இல்லைனா 1.8 கிலோ வரும். 2021 it will be -12 and then 21-22 see the irony 2022 ஆகும் நம்ம ரெக்கவரி ப்ராப்பராக ரெக்கவரி ஆகிறதுக்கு. ஸோ எனிவே டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி ரெக்கவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஷேப்ட் ரெக்கவரி நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சடனாக ஃபால் ஆகும், அப்படியே ரைஸ் ஆகுறது. இசட் பேஸ்ட் அப்படின்னா யூ கேன் சி த இமேஜஸ் நவ். இசட் ஷேப்ட் ரெக்கவரி எடுத்துக்கிட்டா ஜிடிபி க்ரோத் ரொம்ப டவுன் ஆகுது இல்லை டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா, யூகே எல்லாம். உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி தே வில் டெவலப் தம்செல்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் க்ரோ. நார்மல் இருந்ததை விட அதிகமாக போயிடும். தட் இஸ் இசட் ஷேப்ட். வி ஷேப்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ லைக் சைனா, அதர் கண்ட்ரிஸ். ஸோ இங்கே நார்மல்லேருந்து கீழே போயிடும். ஆனால் உடனே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. டெவலப்மெண்ட் கேட்டகரிஸில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஷார்ட் டேர்மில் இட் வில் கோ டு த நார்மல் ரெக்கவரி. யூ ஷேப்டு எடுத்திங்கன்னா இந்தியா கேட்டகரி. எலாங்கேட்டட் யூ ஷேப் அப்படின்னா இன்னும் தள்ளி போகிறது. ஸோ இந்த யூ ஷேப் அப்படின்னா இப்படி தான் வரணும் ஆக்சுவலாக, இந்த கர்வ் கேட்டகரியில் வரணும். ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் வில் கோ 2023 ஆகும் அப்படின்றப்போ இட்ஸ் அன் எலாங்கேட்டட் கர்வ். தென் டபிள்யூ ஷேப்டு எக்கானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ரெக்கவரி பண்ண முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய லைக் புவர் கண்ட்ரிஸ் லைக் பங்களாதேஷாக இருக்கட்டும், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் தென் புவர் டெவலப்டு கண்ட்ரிஸ் நாட் இந்தியா. அவங்க ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணுறதுக்கான ரிஃபார்ம்ஸ் அவங்களுக்கு பண்ண தெரியாது. ஸோ இந்தியாவோட நிலைமையும் அப்படி தான் இருக்குது. ஸோ ரெக்கவரி ஆக போகும்போது திருப்பியும் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் தி செகண்ட் இப்போ கேரளாவெல்லாம் அவங்களுக்கு செகண்ட் சைக்கிள் ஆஃப் லைக் கொரோனா அட்டாக் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ டோட்டல் ரெக்கவரி ஆனதுக்கு பிறகு திருப்பியும் கொரோனா வேவ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் டபுள் டைம் அட்டாக் ஆகிறது. இந்த மாதிரி எக்கானமி தான் டபிள்யூ ஷேப்ட் ரெக்கவரி கேட்டகரியில் சொல்லப்படுது. எல் ஷேப்ட் அப்படின்னா நோ வே ஆஃப் கெட்டிங் பேக், இட் வில் கோ பர்மனெண்ட் மைனஸ். ஸோ whatever it is. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை elongated U கேட்டகரி சொல்லிக்கலாம். we have to wait and see. Then 6th article very important article related to இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல் பேஜில் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள், who is afraid of monetization deficit. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகப்படுத்தலை, இந்தியாவோட ரேங்கிங் வாஸ் வெரி புவர். மூடிஸாக இருக்கட்டும் இல்லைனா வேறு எக்கனாமிஸ்ட் நெகட்டிவ் அவுட்லுக் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டாக இருக்கட்டும், மூடிஸாக இருக்கட்டும், இப்போது BAA2 நமக்கு BAA3 கேட்டகரி கொடுக்கறதுக்கான விஷயம் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா பப்ளிக் கவர்மெண்ட்டோட டெட் அதிகமாகிற. ஸோ ஒய் இந்தியன் கவர்மெண்ட் பாதர் பண்ணுறாங்க அதையெல்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த ரேட்டிங்ஸை பார்க்குறத விட கவர்மெண்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் அலாட். கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமிக் சைக்கிள் வில் இன்க்ரீஸ் இல்லையா. ஸோ ப்ரொடக்ஷன் will happen. ஸோ ஆனால் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த ரேட்டிங்ஸே பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா இட் வில் கோ இன்னும் டீப்பராக தான் போகும், ரேட்டிங்ஸ் இன்னும் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த ரேட்டிங் பாதிக்கப்படாமல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது, ஏன் நம்ம ரேட்டிங்ஸை டவுன் கிரேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட ரேட்டிங்ஸ் ரேங்கிங் கம்மியாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் FDI வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண வரவங்க ஆட்டோமேட்டிக்காக தே வில் குவிட் டு இந்தியாவோட ஸ்டெபிலிட்டி வாஸ் நாட் குட், இந்தியாவோட ரேங்கிங் வாஸ் நாட் குட், இந்தியா வாஸ் டவுன் கிரேடட், ஸோ நாட் குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிரேடட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வில் குவிட் ஃப்ரம் தி ஷேர் மார்க்கெட். அது மாதிரி போர்ட்ஃபோலியோ தட் இஸ் FDI கேட்டகரியில் இருக்கிறவங்க தே வில் கோ அவுட். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கோவிட்-19 சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த வே அவுட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டவுன் கிரேடை தடுக்கிறதுக்கு தேர் ஆர் பாசிபிள் ஐடியாஸ். கவர்மெண்ட்டோட டெட் ரைஸ் ஆகக்கூடாது, ஆனால் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அதிகமான. எப்படி கவர்மெண்ட் டெட் ரைஸ் பண்ணாமல் ஸ்பெண்டிங் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தே ஆர் கிவிங் சம் சஜஷன். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் க்ரோத் 2 கன்சர்ன்ஸ் இருக்குது. ஒன்று டிஸ்கிரிஷ்னரி ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். டிஸ்கிரிஷ்னரி ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா தேர்ஸ் அ மஸ்ட் கவர்மெண்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் அப்படின்ற சிச்சுவேஷன். இப்போ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணுற ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸில் ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கான வே ஸோ கோயிங் ஃபார் லோனுக்கு போகாமல் தே கேன் கோ ஃபார் மானிட்டைசேஷன் டெஃபிசிட். மானிட்டைசேஷன் டெஃபிசிட் சென்ட்ரல் பேங்க்
இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் தெர் இஸ் அ ஐடியா தாட் தட் இஸ் பிரிண்டிங் ஆஃப் மணி. பிரிண்டிங் ஆஃப் மணின்றது கரெக்ட் தான். ஆனால் பிரிண்டிங் ஆஃப் மணி கேட்டகரியில் போகாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் ட்ரெஷரி பில்ஸ் மூலமாக அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ட்ரெஷரி பில்ஸ் ஷார்ட் டேர்ம் பில்ஸ் இல்லையா. அப்போ அதிகமாக நம்ம வந்து நம்மளோட டெட் கேட்டகரியில் வந்து நம்ம லைக் தவறான ஒரு கிரேடிங் இருக்குது அது நமக்கு. ஸோ மணி சப்ளை வில் ஹேப்பன். அதே மாதிரி ஓஎம் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக லைக் இப்போது அதிகமான மணி ஃப்ளோ உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இஸ் குட். இந்த டைம் பீரியடில் இன்ஃப்ளேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் ப்ரொடக்ஷன் டிமாண்ட் வில் இன்க்ரீஸ், ப்ரொடக்ஷன் வில் இன்க்ரீஸ். ஆனால் ப்ரொடக்ஷனே இல்லாமல் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் தி இந்தியன் எக்கானமி. அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ பேஸ் மணியை வந்து கவர்மெண்ட்டோட பேஸ் மணியை வந்து அதிகப்படுத்தும். பேஸ் மணி எங்கேருந்து வரும் அப்படின்னா கரன்சி ப்ளஸ் ரிசர்வ். ஆர்பிஐ கிட்ட நிறைய ரிசர்வ் இருந்துச்சுன்னா தே கேன் கிவ் ஆஸ் அ லைக் ட்ரெஷரி பில்ஸ் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது. இதெல்லாமே எக்ஸ்பேன்ஷன் பாலிசி. ஸோ கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன் வில் நாட் கர்ப் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா ஓஎம் ஆப்ரேஷன் மூலமாக பாண்ட்ஸை வந்து லைக் பாண்ட்ஸை விற்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து இன்ஜெக்ட் திருப்பியும் ஆர்பிஐ கிட்டே போகும். ஸோ இது பண்ணாமல் ஒரு சஜஷன் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து பணம் வாங்காமல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு போடக்கூடிய பணத்தை ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து பாண்டை வந்து டைரெக்டாக மற்ற பேங்க்ஸுக்கிட்ட கொடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கிட்ட கொடுத்து தே கேன் கெட் த மணி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் மணி வில் ஆல்சோ ஹேப்பன், ஓவர்ஃப்ளோ ஆஃப் மணி வில் நாட் ஹேப்பன். அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து வேர்ல்டு கண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்தியாவிலையும் வி ஆர் டூயிங். ஆனால் அது ஆர்பிஐ வந்து டைரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து பணத்தை வாங்குறதுக்கு பதிலாக ஓஎம் ஆப்ரேஷன் மூலமாக பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஆர்பிஐ கிட்ட கொடுக்குறதுக்கு பதிலாக தே கேன் கிவ் பாண்ட்ஸ் டு தி பேங்க்ஸ் அண்ட் கெட் மணி. சரியா. இது டைரக்ட் மானிட்டைசேஷன் கேட்டகரி. ஸோ இது மூலமாக நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் ரொம்ப போகிறது. இப்போ ஸ்டேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5% வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட். அவங்க வந்து அது மாதிரி கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 12 வரைக்கும் போகும்னு கணிக்கப்படுது இந்த வருஷம். அப்போது இப்படி போச்சு அப்படின்னா நம்மளோட ரேட்டிங் வந்து கண்டிப்பாக டவுன் கிரேட் ஆகும். ஸோ அதை தடுக்கிறது திஸ் இஸ் அ குட் மெஷர் அப்படின்னு சொல்லப்படுது. தென் 7th நியூஸ் எடுத்துன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்ஸ். நம்ம இன்லேண்ட் வாட்டர்வேஸ் நம்ம அமைச்சிருக்கோம் நிறைய ஏரியாக்களில். ஸோ மெயின்லி அலகாபாத் டு ஹல்டியா, அதே மாதிரி திப்ரு டு ஹல்டியா. ஸோ இதெல்லாமே வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸில் வி ஆர் யூஷிங் ஷிப்ஸ் இல்லையா. ஸோ அப்போது இந்த ஷிப்ஸை பயன்படுத்தும் போது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரம் த ஷிப்ஸ், இந்த மார்போல் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வி ஆர் பவுண்ட் டு டூ. ஸோ வி ஆல்ரெடி பார்ட் ஆஃப் மார்போல் ட்ரீட்டியில் நம்ம பார்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன் மார்போல் ட்ரீட்டின்னு என்னது. ப்ரிவென்டிங் த பொல்யூஷன் 1973 இட் வாஸ் ஹேப்பன் பை ஐஎம்ஓ, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஸோ இதை அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் 93 நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ Annex 1ல் 6 annexes are there. Annex 1 regulation to prevention of pollution by oils, லிக்விட் சப்ஸ்டன்சஸ் பல்காக எடுத்துகிட்டு போனாங்க. அதன் மூலமாக ஹார்ம்ஃபுல் உருவாகுது. அப்புறம் பேக்கேஜில் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதுனால அந்த வந்து அதில் எதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற மூலமாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படின்னா சீவேஜ் ஃப்ரம் த ஷிப்ஸ், கார்பேஜஸ் ஃப்ரம் த ஷிப்ஸ், ஏர் பொல்யூஷன் ஃப்ரம் த ஷிப்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் தான் அந்த மார்போல் ட்ரீட்டி. ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசமான க்ரூட் ஆயில்ஸை பயன்படுத்தும் போது பொல்யூஷன்ஸ் அதை தடுக்கிறதுக்கு தே ஹாவ் டு டேக் மெஷர்ஸ். அதே மாதிரி தான் இதுவும் மார்போல் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்லி இப்போ இன்லேண்ட் வாட்டர்வேஸை நம்ம அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அவங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சி 1948 உருவாக்கப்படுது. தட்ஸ் ஆல். தென் 8th நியூஸ் வந்து ஏர்ப்ரோன் ரெஸ்கியூ போர்ட் ஃபார் ஐசோலேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த இருக்குல்ல, இந்த டாக்டர்ஸ், ஐ ஹோப் சம் மெடிக்கல் டீம் ஹேவிங் திஸ் போர்ட்
இது இட்ஸ் லைக் வெண்டிலேட்டர் மாடலில் வெண்டிலேஷன் கொடுக்கறதுக்கு ஹை ஆல்டிடியூட் ஏரியாக்களில் இல்லைனா கிரிட்டிக்கல் ஏரியாவில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து COVID-19 அஃபெக்டட் பேஷண்ட்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு வெண்டிலேஷன் கொடுக்கறதுக்கான எல்லா சிஸ்டம் அதில் வச்சுருக்காங்க. இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான சிஸ்டம். ஸோ இட் கேன் பி கேரிட் த்ரூ ஏர். ஆர்மி பர்சனல்ஸ் இல்லைன்னா ஃப்ளட்டுனால் பாதிக்கப்பட்டது இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் பீப்புள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டைம் பீரியடில் இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். சரியா? தென் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் ஃபார் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கு சேர்த்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் இருக்குல்ல, தே ஸ்டார்டட் அ பெஞ்ச், கேட்டோட பெஞ்ச். கேட்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் அண்டர் தி ஆர்டிகிள் 323A. இது உருவாக்கப்பட்ட 1985 லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் ஆக்ட் மூலமாக கேட் அண்ட் சேட் கேன் பி கிரியேட்டட். ஸ்டேட் விருப்பம் இருந்தால் இப்போது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல்ஸ் வந்தோட பெஞ்ச் வந்து யூனியன் டெரிட்டரி. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ், சேலரி, பென்ஷன், ட்ரான்ஸ்ஃபரில் லைக் அவங்கள டீப்ரமோட் பண்ணுறதுனால வரக்கூடிய இஷ்யூஸ், அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்காமல் இருக்கிறது, அவங்களோட கன்வீனியன்ஸை கண்டுக்காமல் சேலரி இஷ்யூ, இந்த மாதிரியான விஷயங்களில் தே கேன் கோ ஃபார் அப்பீல். இட்ஸ் அ ட்ரைபுனல்னால் உடனடி நிவாரணத்துக்காக, உடனடி ப்ராப்ளம் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசத்துக்காக போகிறது. ஸோ அது வந்து ப்ரொவைடர். ஸோ தே வில் ஒர்க் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். தே ஆர் நாட் பவுண்ட் பை எனி ப்ரொசீஜர் பட் ப்ரெஸ்கிரைப். சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். இங்கே அந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் தே கேன் மூவ் ஃபார் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டில் இருந்து அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போக முடியும் இந்த கேசஸில். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த கிரிட்டிக்கல் ரோல் ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் ரெஸ்பான்ஸஸ். ஸோ கவர்மெண்ட்டோட சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாக இருக்குது. டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இப்போ ஃபண்டு வேணும். அப்போ தான் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் அவங்களோடையும் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றது. கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் இப்போது அதிகமாகிட்டு இருக்குது. அதுமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் விச் மீன்ஸ் லோன் வாங்குகிற கெப்பாசிட்டி அதிகப்படுத்தியிருக்காங்க. எனிவே அதெல்லாம் ப்ராப்பராக டீசென்ட்ரலைஸ் பண்ணப்படணும். டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் மெயின்லி ஹெல்த் ரிலேட்டட், எக்கனாமிக், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், ரிசோர்ஸ் மொபைலைசேஷன், இதெல்லாம் மெயின் இது சேலஞ்சஸ் போஸ்ட் கோவிட். லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ வந்து ரொம்ப ப்ராப்ளமில் இருக்குது. ஓன் ரெவன்யூ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 சுச்சுவேஷன். நியூ நார்மல் டிமாண்ட்ஸ் இருந்தால் டெலிவரி ஆஃப் ஹாஸ்பிட்டல் கேர் வந்து ப்ராப்பராக பண்ணப்படணும். அப்புறம் நோ கிளாரிட்டி இந்த அசைன்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. கேரளாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ரெஸ்பான்சிபிள். இப்போ பஞ்சாயத்து வந்து அவங்களே பண்ணுறாங்க, மேப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ். ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லைன்னா ஆல் ஓவர் இந்தியா பொறுத்த வரைக்கும் மற்ற பஞ்சாயங்கள் எல்லாம் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலை. அங்கே பஞ்சாயத்து பீப்புள் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ணப்படுது. ஃபைண்ட் அவுட் பண்ணுற COVID-19 பேஷண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற அவங்களுக்கு தேவையான விஷயம். ஆனால் போஸ்ட் கோவிட் டைம் பீரியடில் ஃபண்ட் ஹேவ் டு பி தேர். ஆனால் மற்ற இடங்களில் ஃபண்ட் இல்லை. ஸோ ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோக்கல் ஃபினான்ஸ், தட் இஸ் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மூலமாக வரக்கூடியது. அது மாதிரி MP லேட்ஸ், அப்புறம் இந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன். லோக்கல் ஃபினான்ஸ் எடுத்துன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் மூலமாக வரக்கூடியது. அதில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஹேவ் டு பி இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்குது. அர்பன் லோக்கல் பாடிஸ் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ் 44% அப்படின்னா ரூரலுக்கு வரக்கூடியது ஒன்லி 5%. இட்ஸ் நாட் எனாஃப் அப்படின்னு சொல்லப்படுது. பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே வெரி 0 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது அவங்களுக்கு இல்லைன்னா ஹவு தே வில் ஸ்பெண்ட் டூரிங் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச்சில் இல்லை. தென் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படணும். GDPயில் நம்ம 0.14%. OECயோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா 2.1% யூ ஹவ் டு கலெக்ட். தென் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் லேண்ட் மானிட்டைசேஷன், கவர்மெண்ட்டோட லேண்ட்ஸை வந்து மானிட்டைசேஷன் பண்ணுறது, அப்புறம் கொரோனா கண்டெய்ன்மெண்ட் பாண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறது. அதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து பண்ணால் தே கேன் கலெக்ட் ஃபண்ட். தென் MP லேட்ஸ் ஃபண்ட் வந்து 4,000 crore வந்து இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க 2 இயர்ஸுக்கு. இட்ஸ் அ வெல்கம் ஒன். பட் இந்த பணம் எங்கே கொடுக்க போகுது? MP லேட்ஸ் மூலமாக, லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் மூலமாக ஃபண்ட் வந்து பஞ்சாயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணப்படும். ஆனால் இனிமேல் இந்த ஃபண்ட் வந்து பிளாக் பண்ணப்பட்டனால இந்த ஃபண்டை வந்து அப்படியே கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்தந்த பஞ்சாயங்களுக்கு, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு MPயோட பணத்தை பிடிக்கினா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயங்களுக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணப்படணும். பஞ்சாயத்து டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டாச்சுன்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச்சில் ஒர்க்கிங் நடக்கும், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்.
ஸோ தட் ஹேவ் டு 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ஜஸ்ட் 3% ஹையர் டு அலாட்மெண்ட். அது மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இதுலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க லைக் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறது. அதே மாதிரி 13th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து டேக்ஸேஷனை பயான்சி பண்ணுறது, லோக்கல் கவர்மெண்டோட ரெவன்யூஸ் மற்ற ரெவன்யூஸ் அதிகப்படுத்துறது. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். Then 11th news and the final news. Recently, researchers from the IIT Madras have identified a microRNA MIR 155. அது வந்து கேன்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆர்என்ஏன்னா தெரியும் இல்லையா, நார்மல். ஸோ கோடிங் பர்பஸ் நம்மளோட ப்ரோட்டீன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே. மைக்ரோ ஆர்என்ஏ லைக் 20 to 24 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும். அந்த மெயின் ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்சினோஜெனிசிஸ், ஸ்டார்ட் ஆஃப் கேன்சர் உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக இருக்குது. மேலிக்னன்ட் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விட் இஸ் நார்மல் செல்ஸையும் வந்து கேன்சர் செல்ஸாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்கிறது. மெட்டாசிஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ஆகிறது. ஸோ ஒரு அஃபெக்டான பார்ட்லேருந்து மற்ற இடங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ 155 தான் அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியும். அதான் இந்த ரிசர்ச்சில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மெயினாக டங் கேன்சர் இந்த மாதிரியான கேன்சர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரைபோநியூக்ளிக் ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ வந்து டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட், டிஆக்சின்றது டபுள் ஸ்டாண்டர்ட், சரியா? ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடினின் தைமைன் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சைட்டோசின் அண்ட் குவானின். இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடினின் இருக்கும், யுராசில் வில் பி த பேர். அப்புறம் தைமைனுக்கு பதிலாக இங்கே யுரேசில் இருக்கும், குவானின் அண்ட் த சைட்டோசின் ஆல் சேம். டிஃப்ரென்ஸ் இஸ் யுரேசில், சரியா? ஸோ that's all about today's current affairs students. Now the time for the PPT for MCQ. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி டெய்லி we will provide 10 questions. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்கீங்கன்னா அவங்களுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ those who are participating in this, so every month we will provide this daily. நாங்கள் 10 questions ப்ரொவைட் பண்ணோம். இந்த 10 questions ஆன்சர் பண்ணி ஹை மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு the month end. ஸோ டோட்டல் மார்க்ஸ் நாங்கள் கால்குலேட் பண்ணி யார் ஹை மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியில் வரவங்களுக்கு we will provide a reward. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் லைக் who are watching regularly, so they can also answer for these questions. So that's all. Now we can go for the questions. First question, with reference to Inter-Parliamentary Alliance on China, which of the following are correct? IPAC is the new cross-parliamentary alliance to help counter or the threat posed by China growing influence on global trade, security, human rights. Second statement, the participating nations include US, Germany, UK, Japan, Australia, Canada, Sweden, Norway, as well as members of European Parliament. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Second question, Ashok Dalwai committee recently in news. They are related to which of the following? A, private investment in agri economy. B, doubling the farmers' income. C, reducing carbon emissions. Then D, FDI. So answer it first. Third question, with reference to Environment Performance Index, which of the following is correct? First statement, it is biennially released. It measures it measures the environmental performance of 180 countries. Second statement, all South Asian countries except Myanmar are ahead of India in the ranking. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Fourth question, consider the following statements. First statement, ARF,
values, that is aerosol resource, I hope so, yeah. Values are top of the atmosphere were mostly low over Hanli and Merak, the places situated in Ladakh. Then second statement, the temperature over the Ladakh region is increasing 0.3 to 0.4 degree Celsius per decade from the last 3 decades. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Fifth news, with reference to the Persian Gulf countries, consider the following statement. Statement 1. The lands around the Persian Gulf are shared by 8 countries, namely Bahrain, Iran, Iraq, Kuwait, Oman, Qatar, Saudi Arabia, and UAE. Second statement, Iran and Iraq are not members of the GCC. Third statement, out of the Persian Gulf countries, only Iran, Iraq, Saudi Arabia are members of OPEC. Which of the following above statements are correct? Option A 1 and 2 only, option B 1 and 3 only, option C 2 and 3 only, option D 1, 2 and 3. Sixth question, in the context of aerosols, consider the following statement. Statement 1, aerosols are defined as the combination of liquid or solid particles suspended in a gaseous or liquid environment. Second, anthropogenic aerosols include sulfate, nitrate, and carbonaceous aerosols, and are mainly from fossil fuel combustion sources. So, which of the statements are correct? Option A 1 only, option B 2 only, option C both, D neither. Seventh question, with reference to magnetocaloric material for cancer treatment, consider the following statements. First statement, phenomenon where the application, that is magnetocaloric phenomenon where the application and removal of magnetic field cause certain materials to get warmer and cooler respectively. Second statement, advancement in magnetic materials led to development of magnetic hyperthermia to try to address the issues of side effects of cancer treatment like chemotherapy. Option A 1 only, B 2 only, C both, D neither. The eighth question, which of the countries are not a part of GCC? A Bahrain, B Oman, C Yemen, D Qatar. Then ninth, with reference to Coal India Limited, consider the following statements. First statement, CAL, Coal India Limited is a Maharatna public sector enterprise that came into being in November 1975, and it is the world single largest coal producer. Second statement, it produces around 83% of India's overall coal production and provides for 40% of primary commercial energy requirement. Options are A 1 only, option B 2 only, option C both, option D neither. Tenth question, Dharma Guardian military exercise between India and which of the following country? Options are option A France, option B Sri Lanka, option C Australia, option D Japan.
So that's all about today's current affairs session and as well as MCQ. I hope you people answered. Thanks a lot for